வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாடு ஆளுநராக பதவியேற்றிலிருந்து தமிழர்களின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசிற்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரது செயல்பாடுகளால் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க முடியவில்லை. சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்துகிறார். இவரின் செயல்பாடுகளை கண்டிக்கும் வகையில் குடியரசு தின நாளில் அவர் அளிக்கும் குடியரசு தின வரவேற்பு நிகழ்ச்சிகளையும் தேநீர் விருந்தையும் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்கின்றோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் பதிவாக வெளியிட்டிருக்கிறார். வரக்கூடிய 26ஆம் தேதி மாலை ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். இதில் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுநரின் சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் அழைப்பாளர்களும் கலந்து கொண்டு ஆளுநர் அளிக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த தேநீர் விருந்தை கலந்து கொண்டு சிறப்பிப்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டும் பார்த்தோமெனால் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறது. மற்ற கட்சிகள் CPI, CPM, மதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் வரக்கூடிய காலங்களில் இது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை திமுகவும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் கடைசி நேரத்தில் பார்த்தோமெனால் ஆளுநர் அவர்கள் வகிக்கக்கூடிய அந்த பதவிக்கு மதிப்பளிக்கும் வகையில் தேநீர் விருந்தில் திமுக கலந்து கொள்ளும் என்றும் அறிவித்து திமுக சார்பில் கலந்து கொண்டனர். இந்த முறை பார்த்தோமெனால் காங்கிரஸ் கட்சி முதன் ஆளாக தற்பொழுது தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. மற்ற கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியை பின்பற்றி அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.